ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே எல்லாரும் கீழே உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி பேச போகிறோம். ஃபார்மர் சூசைடு. ஃபார்மர் சூசைடுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும்? ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். சார், கடந்த 50 வருஷமாவே நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை காவேரி பிரச்சனை தான் சார். எக்ஸலன்ட். ஃபார்மர்ஸ்க்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சப்சிடிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு யாருக்குமே அது போய் சேர மாட்டேங்குது. பிக் ஃபார்மர்ஸ் தான் நிறைய அதை எடுத்துக்கிறாங்க. இதனால ஃபார்மர்ஸ் வந்து கடன் வாங்கி கல்டிவேட் பண்றதுனால ஈல்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அவங்க இறந்துடுறாங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட். சார், இப்போ காவியா சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை தான் ஃபார்மருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் அவங்க பேங்க்குக்கு லோன் வாங்க போனால் பட்டா எடுத்துனுவா, சிட்டா எடுத்துனுவா, வீட்டு ரசீது எடுத்துனுவா அப்படின்றதுனால இவங்க இவ்வளோ புரிசூச்சர் இருக்கிறதுனால கந்து வட்டிக்காரங்கிட்ட போனாங்க. அவங்கக்கிட்ட போனால் 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டின்றதுனால வேறு வழி இல்லாமல் வாங்குறதுனால சூசைட் பண்ணிக்கிறாங்க. வெரி குட். நெக்ஸ்ட். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பெரிய ப்ராப்ளமே வந்து கிளைமேட் சேஞ்ச் தான். மழை வர காலத்தில் மழை வர்றதில்ல, வெயில் அடிக்கிற காலத்தில் வெயில் அடிக்கிறதில்ல. என்னதான் ஒரு ஃபார்மர் கடன் வாங்கி அதை இதை பண்ணி ஒரு கிராப்பை கல்டிவேட் பண்ணாலும் அந்த கிராப் வந்து வளர மாட்டேங்குது. அதனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, குட். நீங்கள் சொல்லுங்கள். சார், இப்போ நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நிலம் கையகப்படுத்துறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சூப்பர். சார், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேருந்து தங்க வைக்கிறவன்லேருந்து பானிபூரி விற்கிற வரைக்கும் அவன் நிர்ணயம் பண்ண விலையில தான் சார் விலை விற்கிறான். ஆனால் என் வீட்டில் விலை வச்ச தக்காளிக்கு நானே விலை நிர்ணயம் பண்ண முடியல. விதை காசு கூட வராமல் நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு சங்கம் இல்லையே சார். அப்புறம் ஏன் சார் தூக்க மாட்டாமல் இருப்போம்? எக்ஸலன்ட். சூப்பர். கிளாப் டு ஹிம். ஃபர்ஸ்ட் விவசாயிங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பே கிடைக்கிறதில்ல. அதுவே ஒரு பெரிய காரணம் தாங்க சார். குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே சொன்னீங்க. இந்த கிளாஸ் இதோட போதும். நாளைக்கு நான் தியரி கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய ரீசன்ஸ் எல்லாம் போர்டில் எழுதி வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்னுடைய ஒப்பீனியனை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். பாய். குட். Sit down, sit down. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஒப்பீனியன் சொல்கிறேன்னு. என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி என் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். 7 years பேக் டெல்டா மாவட்டங்களில் நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஊரெல்லாம் போராட்டம் வெடிச்சது. அதுக்காக போராடின மாணவர்கள் என்ற தலைவர்களில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தனியாக விசாரித்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். யாரையா அவங்கள முட்டி போட வச்சது? முதல்ல எந்திரிங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடத்துங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்காருங்க. தம்பி, நீங்க போராட்டம்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா போராட்டத்தை கைவிட்டுருங்க, சரிங்களா? போராட்டம்லாம் கைவிட முடியாது சார். நாங்கள் ஏன் சார் கைவிடணும்? விவசாயிகளுக்கு தானே போராடுறோம். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை விவசாயிங்க சூசைட் பண்ணுங்க தெரியுமா? எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? நீங்களும் விவசாய போகிற சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க. டேய் நிறுத்துங்கடா. எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான்டா. என்னை பொறுத்தவரை விவசாயியோட சாவுக்கு விவசாயம் ஒரு காரணம் தான்டா. எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ ப்ரூஃப் பண்ணடா. உங்கள் அப்பா ஒரு ஃபார்மர் தானே? உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறான். லவுட் ஸ்பீக்கரில் போடுறா. ஹலோ அப்பா. சொல்லுங்கண்ணே. அப்பா, போன எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? வேற யாருக்கு கேக்குதா? அவங்க தான் 4000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தெரியலப்பா. இந்த எலெக்ஷன்ல ஏதோ புதுசாக 20 ரூபா டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சரிப்பா. இப்போ புரியுதா? நம்ம தப்பாக செலக்ட் பண்ண பொலிட்டிஷியன் தான் இவ்வளோ பிரச்சனை காரணம்னு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் அரசியல் பேசியிருந்தா இப்படி வீதியில் இறங்கி போராட நிலைமை வந்திருக்குமா? இப்போ சொல்லுங்கடா, ஃபார்மர் சூசைட் யார் காரணம்னு சொல்லுங்கடா. இப்படி இந்த மக்களும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு இந்த 2 கட்சியை மாறி மாறி ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு வரணும். நீங்கள் சொன்னதெல்லாம் வெறும் பிரான்ச்சஸ் தான் ராஜா. இதோட ஆணிவேர் என்னன்னா, தகுதியே இல்லாத பொலிட்டிஷனை நம்ம செலக்ட் பண்ணுறது தான். இதுதான் ராஜா என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஐ கன்க்ளூட் தட்
ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வர எலெக்ஷனில் நீங்கள் இங்கே தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இதுதான் நடக்கும்.